நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி அதாவது கார்த்தி பர்த்டே டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். போஸ்டர் எடிட்டிங்கு. ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிங்க. நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோ கொடுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு தேவையான இமேஜஸ் எல்லாம் செலெக்ஷன் பண்ணிங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். கண்டிப்பாக நீங்களும் டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி எந்தளவுக்கு தேவையான அந்தளவுக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக கடலை கலரில் செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியும். ஸோ அதனால தான் இதை ஃபோட்டோ ஹார்ட்னஸ் கம்மி பண்ணுங்கள். இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு கம்மி பண்ணிவிட்டு இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணுற மாதிரி இரேஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நான் எப்படி இரேஸ் பண்ணுறேன் அதேமாரி நீங்கள் இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை திருப்பியும் கொடுங்க. அதேமாரி 3 இமேஜுக்கு செட் பண்ணணும். இப்போ மொதல் இமேஜ் நான் அதேமாதிரி பண்ணுறேன். அதேமாரி 3 இமேஜ் பண்ணணும். இப்போ நான் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளரில் போய்ட்டு அதிகமாக வைக்கனாலும் இல்லை, கம்மியாக வச்சுனாலும் வச்சுங்க. பேக்ரவுண்டு ப்ளர் ஆகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே இதை பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே இருக்க அந்த ப்ளஸ் சைடில் இருக்குது பாருங்கள், கீழே அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா டச் ஆகாது. ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது பேக்ரவுண்டு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி ஃபோட்டோ அழிச்சேனோ அதேமாரி 2 ஃபோட்டோ இருக்கிற மீதி 3 ஃபோட்டோக்கு அதேமாரி நான் இரேஸ் பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணிவிட்டு 3 ஃபோட்டோ கரெக்டாக லெவலாக வைங்க. அதாவது கரெக்ட் அலைன்மெண்ட்டோட 3 ஃபோட்டோ சேர்த்து வைங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அதேமாதிரி நீங்களும் பண்ணுங்கள். திருப்பி இது இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு திருப்பி ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு சைஸில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் அழிக்கிற மாதிரி இரேஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணிவிட்டு இதை ரைட் சைடில் செட் பண்ணுங்கள். ஓகே, இது ரைட் சைடில் செட் பண்ணுங்கள். நல்லா மூட் ஒன்று கொடுத்திங்கன்னா ஃபோட்டோக்கு பின்னாடி போய்டும். இப்போ கரெக்டாக சென்டராக இந்த ஃபோட்டோ கரெக்டாக ரைட் சைடில் நடுவில் இருக்க ஃபோட்டோ கரெக்டாக சென்டராக இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ண மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா அந்த ஃபோட்டோ நல்லா எப்படி சொல்கிறதுனா பக்காவாக தெரியணும். மீதி அந்த 2 ஃபோட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஃபோட்டோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபோட்டோ சின்னதாக தெரியுதுனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் பெருசாகிறேன். இப்போ இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த பிளாக் கலர்லாம் இருக்குது பாருங்கள், கருப்பு கலர்லாம், அந்த கருப்பு கலர் மட்டும் லைட்டாக இரேஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் நான் எப்படி இரேஸ் பண்ணுறேன் அதேமாதிரி நீங்களும் இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணிவிட்டு ஓகே, இது லைட்டாக ஜூம் பண்ணிங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஜூம் பண்ணிவிட்டு ஓகே முடித்து இப்போ அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு சரின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. 3 ஃபோட்டோடைய அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போயிருக்கேன். ஃபோட்டோவில் போய்ட்டு கார்த்திக் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் லைட்டாக அதிகப்படுத்திருக்கேன். இப்போ அடுத்து இது தேதி செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அதை ஜூம் அவுட் பண்ணி அந்த இடத்துல மொழியில் எடுத்து வச்சிடலாம். அது டேட்டுக்காக தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேதி செட் பண்ணணும். ஸோ அதனால தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுக்கு காரணமே. கீழே ஓகே, அது கார்த்திக் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேலேயும் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இமேஜ் அதேமாதிரி எடுத்துகிட்டு வர போகிறேன். இல்லை இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ May 25 தான் அவருக்கு பர்த்டே. ஸோ அதனால் May 25 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மேலே இருக்க அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு தமிழ் ஃபாண்ட் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அதுக்கு அதேமாதிரி நீங்கள் டிசைன்ஸை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல எடுத்தும்போது அந்த ரிப்பன் மாதிரி இருக்குல்ல, அந்த ரிப்பன் உள்ள அங்கே எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகிடும். பாருங்கள் கரெக்டாக நான் ஜூம் அவுட் பண்ணுறதே நீங்களும் ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடும். இல்லை கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிங்க, உங்களுடைய விருப்பம் தான். கீழே கலர் ஆப்ஷனும் கீழே காமிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கரெக்டாக நடுவில் செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போங்க. திருப்பி போய்ட்டு இந்த ரவுண்ட் இமேஜ் நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த ரவுண்ட் இமேஜ் ஜூம் அவுட் பண்ணிட்டு ரைட் சைடில் வச்சுட்டு அந்த ஃபோட்டோ கட் அவுட் ஆப்ஷனில் போய்ட்டு பர்சனை கிளிக் பண்ணுறேன். கட் அவுட் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போய்ட்டு பர்சனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா, இரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா இரேஸ் பண்ணுங்கள். அதாவது பாதி கை தெரிகிற அளவுக்கு அதான்
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாரி லைட்டாக இரேஸ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு இரேஸ் பண்ணிட்டு ஃபோட்டோக்குள்ளே எடுத்து போய் செட் பண்ணுங்கள். ஃபோட்டோவில் அந்த ரவுண்ட் ஷேப் உள்ளே எடுத்து போய் செட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பாக்ஸ் ஷேப் வேணும்னு சொல்லுங்கள். பாக்ஸ் ஷேப்பும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்ஸ் ஷேப் வந்து நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக உள்ளே போய்ட்டு வீடியோ உள்ளே போய் பாருங்கள். இப்போ லைட்டாக ஜூம் இன் பண்ணிவிட்டு இது உள்ளே செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அதாவது அந்த ஃபோட்டோ வந்து வெளியே வரக்கூடாது. ஸோ அதனால் திருப்பி இரேஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். முக்கியமாக ஃபோட்டோ வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே வெளியே வரவே கூடாது. வெளியே வந்தால் அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் வெளியே வராமல் பார்த்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து வந்து திருப்பி வந்து கீழே ஒரு பார்டர் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி முதல்ல டெக்ஸ்ட்டு போட்டுருவோம். ஹாப்பி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு போட்டேன். தமிழ் ஃபாண்ட் இருக்குது, இங்கிலீஷ் ஃபாண்ட் வேறு இதிலே இருக்கும். நீங்கள் வந்து அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலீஷ் ஃபாண்ட் அதிலே இருக்கும். நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணி கலரை கொடுத்துருங்க. கலர் கொடுத்து லைட்டாக ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு டூப்ளிகேட் போடுங்க. லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் போட்டு விடுங்க. ஓகே. இல்லை டூப்ளிகேட் போடாமல் அப்படியே கூட வைக்கலாம். டூப்ளிகேட் போடனா ஹெச்டி மாரி தெரியும். ஹெச்டின்றது வந்து 3D மாரி தெரியும். ஸோ அதனால் நீங்கள் டூப்ளிகேட் போடாலும் போடலாம், போடாமல் விட்டுடலாம். இப்போ திருப்பி ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இப்போ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நான் இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன். இப்படி தான். ஸோ இல்லை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி இப்படி செட் பண்ணாலும் செட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் நல்லா ஜூம் அவுட் பண்ணணும் எனக்கு அப்படின்னாலும் இன்னும் நல்லா பாருங்கள், நான் சொல்லிக்கிற மாதிரி இன்னும் ஜூம் அவுட் பண்ணி இந்த இடத்துல தெரிஞ்சால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு சுத்தமாக ஜூம் அவுட் பண்ணலாம். ஆனால் நான் நல்லா இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். காரணம் என்னென்னா, அப்போ தான் வந்து டெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் லைட்டாக ஜூம் இன் பண்ணிங்கன்னா உங்களோட விருப்பம் தான். பண்ணிவிட்டு கார்த்தி டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய் கார்த்தி ஃபேன்ஸ் கிளப்னு இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும். நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அதே தான் திருப்பி அந்த 3rd ஃபாண்ட்டோ 4th ஃபாண்ட்டோ இருக்கும். செம்மையாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேறு எதனா ஃபாண்ட்டில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வேறு மாதிரி ஃபாண்ட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டு செம்மையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கொடுத்தனாலும் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அப்போ தான் வந்து ஆனால் நீங்கள் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணப்போ ஸ்ட்ரோக்லாம் கொடுக்கக்கூடாது. ஃபோட்டோ மொபைல் எடிட்டிங்கில் மட்டும்தான் ஸ்ட்ரோக் கொடுக்கணும். காரணம் என்னென்னா, அப்போ தான் வந்து பளிச்சுன்னு தெரியும். அது வந்து ஃபோட்டோ வந்து உடையாது. டிஜிட்டலில் இதில் பண்ணால் மட்டும் தான் லைட்டாக உடையும். ஸோ ஓகே, செட் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து சைடில் 2 பக்கம் வந்து இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீ லைட்டாக ஜூம் பண்ணலாம், ஜூம் பண்ணிடலாம். ஜூம் பண்ணால் நல்லது. நான் ஜூம் பண்ணுவேன் பாருங்கள் கடைசியில். ஸோ இந்த இதில் இப்போ இது செட் பண்ணிடுறேன் அந்த பொம்மை இமேஜை. இப்போ வந்து கீழே இருக்க அந்த கீழே ஒரு ரெட் கலர் இருக்குல்ல லைன், அந்த லைன் மட்டும் இப்போ கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, ஜூம் பண்ணால் நல்லா கீழே ஃபுல் செட்டிலோடு இருக்கும். இல்லை அப்படியே இருக்கனால வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ ஒயிட் கலரில் சூஸ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ வந்து வாழ்த்துக்களுடன் டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, அதனுடைய ஃபாண்ட்டை ஸ்டைலை மாற்றிட்டு கலரில் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை பிளாக் கலரோட வச்சு வைக்கலாமா, இருங்க முதல்ல வச்சு பார்க்கலாம் கலர் எப்படி இருக்கு. முதல்ல செலெக்ஷன். ஓகே, செலெக்ஷன் பண்ணி பார்த்துக்கணும். இந்த இடத்துல வாழ்த்துக்களுடன் அப்படின்னு செட் பண்ணியாச்சு. பார்க்கவா இருக்குது வாழ்த்துக்களுடன்றது. காரணம் என்னென்னா, கீழே ஒயிட்டு மேலே பிளாக்கு சைடில் ஒயிட்டு, புரியுதுங்களா? பார்க்கவா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கேலரியில் சேவிடும். டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட்